அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 12/8/2025 ஆடி மாதத்தின் 27ஆம் நாள், ஆடி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமையில் மகா சங்கடகர சதுர்த்தி. இந்த நாளில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களும் பிரச்சனைகளும் நிச்சயமாக நீங்கும். இந்த நாளில் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சமங்கள் பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்ய இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ₹30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாளில் வெள்ளை மஞ்சள் மஞ்சள் அப்படிங்கிறது மஞ்சள் கலரில் தானங்க இருக்கும். வெள்ளை மஞ்சள் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிற டவுட் எல்லாருக்கும் வரும். கருமஞ்சள் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கருமஞ்சள் இருக்கக்கூடிய இடத்துல தனவசியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை போல இந்த வெள்ளை மஞ்சள் எப்படி இருக்கும், இதனுடைய பெயர் என்ன, இதை எப்படி சங்கடகர சதுர்த்தி நாளில் நாம் உபயோகப்படுத்தணுங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் வெள்ளை மஞ்சள்னு. ஒன்றே ரொம்ப விலை அதிகமாக இருக்கும், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயும் கிடைக்காது, இந்த பரிகாரத்தை நாம் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிற கவலையெல்லாம் உங்களுக்கு கொஞ்சமும் வேண்டாங்க. வெள்ளை மஞ்சள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி அதனுடைய பெயர் என்னன்னு சொல்கிறேன். பூலாங்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு மஞ்சக்கிழங்கு மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அப்படியே மஞ்சக்கிழங்கு எப்படி கட் பண்ணோன்னே பார்க்குறதுக்கு இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளே வெள்ளை நிறத்தில் இருக்கும். உதாரணத்துக்கு கருமஞ்சள் எடுத்து கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே நல்ல ஒரு டார்க் கருப்பு கலர், அதாவது வயலட் கோட்டிங்கோட ஒரு கருப்பு கலரில் தெரியும். இந்த பூலாங்கிழங்கை நீங்கள் கட் பண்ணும்போது லேசான மஞ்சள் நிறத்தோடு நல்ல ஒரு டார்க் வெள்ளை கலரில் இருக்கும். இந்த பூலாங்கிழங்கு எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இந்த பூலாங்கிழங்கை பொதுவாக அழகு சாதன பொருட்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. அடுத்தது மருத்துவ குணங்களுக்கும் இதை பயன்படுத்திட்டு வந்தாங்க. இந்த பூலாங்கிழங்கு எனும் வெள்ளை மஞ்சளை நாம் இந்த வருடம் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி நாளிலும் விநாயகர் சதுர்த்தி நாளிலும் நிலைவாசலில் தூவிவிட்டால் உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும். இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டியிருக்கேன் பாருங்கள். இது உங்களுக்கு பொடியாகவுமே கடையில் கிடைக்கும். பூலாங்கிழங்கு பொடின்னு கேட்டிங்கன்னா கூட ₹30 ₹20 பொடியாகவுமே தருவாங்க. பொடியாக இருந்தாலும் சரி. இல்லைங்க எங்கள் வீட்டில் நாங்கள் கஸ்தூரி மஞ்சள் அரைப்போம், அந்த மஞ்சளுக்கு இந்த பூலாங்கிழங்கு பயன்படுத்துவோம், அந்த பூலாங்கிழங்கு கொஞ்சம் இருக்குது, அதை எடுத்து பயன்படுத்திக்கலாமா? தாராளமாக பயன்படுத்திக்கலாம். எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சுட்டு காலை எழுந்ததும், அதாவது 12/8/2025 காலை எழுந்ததும் அந்த பொடியை உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வேண்டிக்கோங்க. அதெல்லாம் எனக்கு நீங்கணும், எனக்கு சரியாகணும், எனக்கு செல்வந்தர் ஆகணும், எனக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகணும், கடன் தீரணும்னு வேண்டிட்டு அதை உங்கள் நிலைவாசலுடைய இரு புறங்களையும் கோலமிடும் இடத்திலும் தூவி விடுங்க அல்லது ஊதி விடுங்க. இந்த வெள்ளை நிற மஞ்சள் எனும் பூலாங்கிழங்கு பொடியை நாம் வாசலில் தூவி விடுவதால் பெரும் செல்வந்தராகும் யோகம் நமக்கு நிச்சயமாக ஏற்படும். எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமா தீரும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாருளால நல்லதே நடக்கட்டும்.